இச்செய்தியை வழங்குபவர் ஆலயம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ். காஞ்சிபுரம் பெருநகராட்சியாக இருந்து கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டு மாநகராட்சியாக 51 வார்டுகளுடன் செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் மாநகராட்சி தேர்தல் நடைபெற்று பெரும்பான்மையாக திமுக கவுன்சிலர் வெற்றி பெற்று திமுக முதல் மேயராக மகாலட்சுமி பொறுப்பேற்றுக் கொண்டார். இந்த நிலையில் மேயர் கணவர் யுவராஜ் தலையீடு அதிகமாக இருப்பதாக கூறி அக்கட்சியின் திமுக கவுன்சிலர்களே மேயருக்கு எதிராக போர்க்கொடி தூக்கி வரும் 29ஆம் தேதி நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர இருப்பதாக மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்தது. இந்த நிலையில் மாநகராட்சி பகுதிகளில் நிர்வாக சீர்கேடு ஏற்பட்டுள்ளதாகவும் மேயர் கணவர் யுவராஜ் தலையீடு காரணமாக குப்பை, குடிநீர், மழைநீர் வடிகால், கழிவுநீர் தொட்டி உள்ளிட்ட பல்வேறு பணிகளில் முறைகேடு நடைபெற்று இருப்பதாக கண்டித்து காஞ்சிபுரம் மாவட்ட பாஜக சார்பில் மாவட்ட தலைவர் பாபு தலைமையில் காஞ்சிபுரம் வட்டாட்சியர் அலுவலகம் எதிரே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் உலக வங்கியில் கடனாக பெறப்பட்ட ரூபாய் 1330 கோடி கடன் பெற்று மாநகராட்சி பகுதிகளில் குடிநீர், கழிவுநீர் வடிகால் போன்ற பணிகளில் 637 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து பணி நடைபெறாமல் முறைகேடு ஏற்பட்டதாக கூறியும் மாற்றுத்திறனாளிகளுக்கு என பிரத்யேகமாக நடைபாதை கடை வைப்பதற்காக கொண்டுவரப்பட்ட 50க்கும் மேற்பட்ட நடைபாதை கடை பெட்டியை மாற்றுத்திறனாளிகளுக்கு அளிப்பதற்கு மேயர் கணவர் யுவராஜ் 30,000 ரூபாய் லஞ்சம் கேட்பதாக கண்டித்தும் மேலும் வரும் 29ஆம் தேதி மேயர் மீது நம்பிக்கையில்லாத தீர்மானம் கொண்டு வருவதை கைவிட்டு மாநகராட்சி நிர்வாகத்தை கலைத்துவிட்டு புதிதாக தேர்தல் நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் மாநகராட்சி கவுன்சிலர்கள் ஆளுங்கட்சி கவுன்சிலர்கள் முறைகேடில் பங்கு கிடைக்கவில்லை என்ற ஆதங்கத்தில் மேயருக்கு எதிராக திரும்பியுள்ளதாகவும் கூறி பல்வேறு முறைகேடுகளை எடுத்துரைத்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் திமுக அரசை கண்டித்தும் மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்தும் கண்டன கோஷங்கள் எழுப்பியவாறு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் 50க்கும் மேற்பட்ட பாஜகவினர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரத்திலிருந்து ரிப்போர்ட்டர் தினேஷ். இந்த ஆர்ப்பாட்டமானது 2வது முறை நடத்துறோம். ஒரு 6 மாதத்திற்கு முன்னாடி உண்ணாவிரதம் உட்கார்ந்து மாநகராட்சி பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக இது இப்ப கூட எதுக்காக இந்த ஆர்ப்பாட்டம் சொன்னா, நீங்க எல்லாருமே டிவியில பார்த்துட்டு இருப்பீங்க, எல்லா மீடியாவுக்கும் பேட்டி கொடுத்திருப்பாங்க. ஒரு தரப்புல அவங்க ஹரிச்சந்திரன் கல்லுக்கு பக்கத்துல இருக்கிற மாதிரியும், இன்னொரு தரப்பு எட்டையர் மாதிரி இருக்கிற மாதிரி இப்படிலாம் ஒரு பேட்டி. என்ன விஷயன்றத பொதுமக்களுக்கு கண்டிப்பா தெரியணும். ஏன்னா எங்க அண்ணன் மேயருடைய வீட்டுக்காரு ஏறக்குறைய 2023 ஜூன் மாதம் 28ஆம் தேதி ஒரு தீர்மானம் மாமன்றத்தில் நடக்குதுங்க. அது என்ன தீர்மானம் பாத்தீங்கன்னா, மாற்றுத்திறனாளிகள், ஊனமுற்றவங்க இவங்களுக்கெல்லாம் சென்னை மாநகர்ல இருந்து ஒரு 50 ஆவின் பாலினுடைய பாக்ஸ் வாங்குறாங்க, கடை, பெட்டி கடை. ஐயா அதுல ஒரு 14 பேர் மனு கொடுக்குறாங்க. இவங்க தீர்மானம் போடுறாங்க, தகுதியானவங்க யாரு, தகுதி இல்லாதவங்களாம் யாருன்னு. மேயர் போய் பணம் கேட்டா அதுல ஒரு அர்த்தம். ஏன்னா அவங்க 500 1000 கொடுத்து ஓட்டு வாங்கிருக்காங்க, பாவம் சம்பாதிச்சுதானே ஆகணும் மக்களை ஏமாத்தி. ஆனா மேயருடைய வீட்டுக்காரு இந்த பயனாளிகள் கிட்ட எல்லாம் 30,000 கொடுத்தா உனக்கு அந்த பெட்டி கடை தரும். பால் பெட்டி கடை. யாரு? கால் நடக்க முடியாதவங்க, வளர்ச்சி இல்லாதவங்க, கை ஊனமானவங்க, இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய, காது கேட்காத இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஒரு பெட்டி கடைக்கு 30,000. எந்த விதத்துல நியாயம் அது? பதவி விலகு, 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 பதவி விலகு,